இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் என்னதான் சேர்ந்துட்டாலும் அதிமுக அமமுக ஜெல் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுல எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு. அமமுகவும் அதிமுக தொண்டர்களும் அவங்கள தானா பேசிக்கிட்டு ஒரு சில வேலைகளை ஒரத்தநாடு, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, ஜெல் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒன்னா டீ குடிக்கிறதுலேருந்து போகிறது வரது பைக்கில் உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு டிடிவி வந்துட்டு அன்னைக்கு மேடை ஏறினாரோ, என்னைக்கு அண்ணன் பழனிசாமின்னு இவர் பேசினாரோ, என்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களே நாங்களாம் அண்ணன் தம்பி இது பங்காளி சண்டைன்னு 2 பேரும் பேசி ஒன்றா உட்காந்தாங்களோ, அன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து அவங்க வந்து யாரையும் கேட்கல. மாவட்ட ரீதியாக சரி, பகுதி ரீதியாக சரி, அவங்க ஜெல்லாயிட்டு வேலை செய்கிறாங்க. நீங்கள் வேணால் நான் இதை வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறேன், செக் பண்ண சொல்கிறேன். ஆனால் சிலர் முக்குளத்தூருக்கான துரோகி டிடிவி தினகரன், முக்குளத்தூர் வாக்குகளே வராது உங்களுக்கு அப்படின்னு சில குரல்கள் பார்க்க முடியுதுல்ல. அது முக்குளத்தூர் சமுதாயத்துலேருந்து தான் வருதா இல்லை வேற யாருன்னா சொல்கிறேன்? இல்லை, முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள். சரி, அப்போ மொத்த முக்குளத்தூரும் வந்துட்டு வெறும் அதிமுக தான் ஓட்டு போட்டுருந்தாங்களா? திமுக அதில் யாருமே இல்லையா? இல்லை முக்குளத்தூர் கம்யூனிட்டியில் யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த சமுதாய அரசியல் என்பது அதிமுகவுக்கு உதவாது. எல்லா சமுதாயமும் சேர்ந்து தான் அதிமுக ஜெயிச்சு இருக்கு. எந்த ஒரு சமுதாயமும் அதை தனித்து எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அந்த கட்சியினுடைய இயல்பு. அதனால தான் சிறுபான்மையினர் இருக்கிற சமுதாயத்தில் இருந்த தலைவர்களாக இருந்தாலும் அந்த கட்சியில் வந்து அவங்களால வளர முடிஞ்சது நிறைய பேர்.